ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் with matching shirt. Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. Madurai Jugardanda Factory. True tradition, authentic taste. எப்படி அவங்களுக்கு எப்படி தெரியும் உங்க காசுலாம்? ப்ரோ பேசும்போதே தெரிஞ்சிடும் ப்ரோ. என்னோட லாங்குவேஜ் வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. இவன் பேசுற தமிழ்லயே தெரிஞ்சு இவன் லோக்கல் அப்படின்னு. நான் லோக்கல் தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஈஸியாக கண்டுபிடிச்சு. ரெண்டாவது எங்க அப்பா வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. சில பேர் வந்து எனக்கு அவார்டு கொடுத்தே ஆகணும்னு சண்டை போட்டு வாங்குறவங்களும் இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா. சில நேரம் எனக்கு கொடுக்கும் போது எனக்கு தெரியும் ஐ டோன்ட் டிசர்வ். எனக்கு தெரியும் ஐ டோன்ட் டிசர்வ். இட்ஸ் ஒன்லி ஃபார் தி ப்ராஜெக்ட். ஓ இந்த சீரியல்ல நம்ம இருக்கிறதா தான் கொடுக்குறாங்க சார். ஓட்டு போட்டு அவனுக்கு தான் ஜாஸ்தி வந்துச்சு. ஓட்டு போட்டு இருக்கிறதுக்கு நம்ம என்ன எம்எல்ஏ எலெக்ஷன் என்ன மந்திரி எம்பி எலெக்ஷனா? நான் எப்படியாச்சும் சீரியல் நடிக்கணும், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வாங்க, நீங்க எல்லாம் சீரியல் நடிக்கிறீங்களே, ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டா உங்களோட அப்ரோச் என்னவா இருக்கு மோஸ்டா? சில பேர் தப்பான விஷயங்களை பண்ணும்போது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வரவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செருப்பு கட்டி அடிச்சவங்களும் இருக்கிறாங்க. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டவங்களும் இருக்காங்க. அதே சமயங்கள்ல சில பேர் வந்து ஓகே அப்படின்னு போனவங்களும் இருக்காங்க. இதுல நம்ம வந்து இப்படிலாம் நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க வெளியே போய் சொல்லிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பா இருந்தாதான் இது நடக்காது. எனக்கு ஒரு விஷயம் கரெக்டா இருந்தா கோவம் வரும். அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் நம்ம மண்டையை ஆட்டிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் தப்புனா தப்பு. வானத்தை போல வந்து ஒரு கிஃப்ட் என்னன்னா, அங்க ரவின்னு ஒருத்தர் இருக்கிறாரு. சரி, அவர் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டாரு. மழையில ஒரு இன்டர்வியூ. ஆமா. சரி, இப்போ சீரியல் பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம்ல. சில பேர் வந்து வருத்தமா சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்லாம், ஐயோ இந்த சீரியல் முடிய போகுதுன்னு. நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், சித்தி சீரியலோட 500வது எபிசோட், அதாவது கடைசி எபிசோட், அப்போ கிட்டத்தட்ட இந்தியன் கிரிக்கெட் மேட்ச் நடக்கும்போது அத்தோட டிஆர்பியே பாதிக்கப்பட்டுச்சான். ஆமா, அந்த அளவுக்கு அந்த சீரியலோட அந்த கிளைமேக்ஸ் பார்க்க அவ்வளவு பேர் ஆர்வமா இருக்காங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த சீரியல் வந்து ஸ்டார்டிங்ல ஃபர்ஸ்ட் நான் சொல்றது ஒரு 200 எபிசோடு 300 எபிசோடு பயங்கரமா போயிருக்கும். ஆனா அது போக 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 பாத்தீங்கன்னா எண்டிங் அப்போ பாதி பேர் அதை ரெகுலரா பாக்குறத நிறுத்திட்டு இருப்பான். இன்னொரு எப்படா முடியும், அவங்க எடுக்கிறவங்களுக்கே அது எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம அது எப்ப முடிஞ்சதுன்னு யாருக்கும் தெரியாது. அப்படி மாறிடுது. அதான் சொன்னாரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த டெலிவிஷன் வேற, அது டோட்டலா வேற. நீங்க அப்ப இருந்த சீரியல் என்ன வேணா எடுத்துக்கோங்க. நீங்க சித்தி எடுத்துக்கோங்க, மெட்டி ஒளி எடுத்துக்கோங்க, விடாது கருப்பு எடுத்துக்கோங்க, டே ஸ்டார்ட்ல வந்த நம்பிக்கை, நீங்க எனி சீரியல் எடுத்துக்கோங்க, அதோட குவாலிட்டியே வேற. அப்பெல்லாம் வந்து மெனக்கெடுவாங்க. இப்ப என்னன்னா டைரக்டருக்கு ஒரு நாளைக்கு 20-25 நிமிஷம் கொடுத்தாங்கன்னு ஒரு ப்ரெஷர். அவரை போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. தப்போ ரைட்டோ போ 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 எடு தப்பா பேச பரவாயில்ல அப்படி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நாள் அந்த சீரியல்ன்ற ஒரு விஷயமே இராடிகேட் ஆயிடும், போயிடும். ஏன்னா அது அப்படி போயிடுச்சு. அன்லெஸ் அண்ட் அன்டில் திருப்பி வந்து கிடையாது, இது கரெக்டான ப்ராடக்ட் கொடுக்கணும். இதுல எல்லாருக்கும் ஒரு பயபக்தியோட, இப்ப நீங்க சொன்னாங்கல்ல, எல்லாருமே இறங்கி வேலை பார்த்தாதான் வேலைக்காக. நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனா பேசுறோம்ல, அதனால இதையும் கேட்கணும்னு தோணுது. கேளுங்க. சமீபத்துல கேரளால வந்து ரொம்ப பரபரப்பா, நான் சொல்றது நடிகர்கள், பெரிய நடிகர்கள், சின்ன நடிகர்கள் அதெல்லாம் பார்க்காம நிறைய நடிகர்கள் மேல கேஸ் போட்டாங்க. இன்னைக்கு இந்த பெண்கள் செக்ஷுவல் அசால்ட் கேஸா இருக்கட்டும், அவங்கள இந்த மீ டூ மாதிரின்னு வைக்கலாமே. இதை அப்படி பார்க்கும்போது சீரியல்ல இது எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு சந்தேகம் இருக்கு. ஏன்னா இப்போ ஒரு சினிமாவை விட சீரியல்ல வந்து அந்த சீரியல் நடிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பெண்கள் வந்து பெருசா இந்த துறையை பத்தி அதிகமா நாலேஜ் இல்லாதவங்களா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. அப்ப அது இன்னும் கொஞ்சம் ஈஸியான விக்டிமா மாறிடுறாங்களோ? இது இல்லாத இடமே கிடையாது. ஆமா ஆமா, அது எல்லா தொழிலையும் இருக்கும், எல்லாத்துலயும் இருக்கும். சரி, இப்போ நான் வந்து சினிமாவை பாதுகாக்கிறதுக்காக எல்லாம் சொல்லல. சினிமான்றனால டக்குன்னு வெளியே தெரிஞ்சிருச்சு. சரி சரி. எல்லா இடங்கள்லயும் பொறுக்கி பசங்க இருக்கிறானுங்க, எல்லா இடத்துலயும் இருக்கிறானுங்க. அப்ப எல்லா இடத்துலயும் இருக்கிறவனுங்க டிவில மட்டும் இல்லாம இருப்பானுங்க, அங்கேயும் இருக்கு. பட் இது என்னன்னா பூனைக்கு யாரும் மணி கட்டுறது தான். சரி சரி. இதுல 2 விஷயம் இருக்கு. இந்த மாதிரி இருக்கிறவங்களும் இருக்கானுங்க, ஒரு சைடு தப்பு இருக்குது. சில நேரங்களில் 2 பக்கம் தப்பு இருக்கு. இதுக்கு ஒத்துக்கிற ஆளுங்களும் இருக்கிறாங்க. சில நேரங்களில் பெண்களே விரோதியா இருக்கு. என்ன மாதிரி இப்போ ஒத்துக்கிற மாதிரி? இப்போ நான் சொல்றது, புதுசா ஒருத்தவங்க வராங்க, புதுசானா ஒரு 30ல இருக்காங்கன்னு வைங்க, அவங்க வந்து ரொம்ப வருஷமா சீரியல் நடிக்கணும். இல்ல ஆம்பளை பொறுக்கி பசங்களுக்கு வயசுலாம் கிடையாது. சரி சரி சரி, ஏஜ் இதுவே விட்டுருங்க. நான் எப்படியாச்சும் சீரியல் நடிக்கணும், ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு வாங்க, நீங்க எல்லாம் சீரியல் நடிக்கிறீங்களே, ஒர்க் பண்றீங்கன்னு கேட்டா உங்களோட அப்ரோச் என்னவா இருக்கு மோஸ்டா? சில பேர் தப்பான விஷயங்களை பண்ணும்போது வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டு வரவங்களும் இருக்காங்க. சரி, சண்டை போட்டவங்களும் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு செருப்பு கட்டி அடிச்சவங்களும் இருக்கிறாங்க. சரி, நான் சொல்றது சேனல்ல, ஓகேவா? எந்த சேனல்லும் உள்ள போவேண்டா. செருப்பு கட்டி அடிச்சவங்களும் இருக்காங்க, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டவங்களும் இருக்காங்க. அதே சமயங்கள்ல சில பேர் வந்து ஓகே அப்படின்னு போனவங்களும் இருக்காங்க. இதுல நம்ம வந்து 2 பக்கமும் தப்பு இருக்கு, கேட்டவனும் தப்பு. ஸோ இதுல வந்து என்னன்னா
இது இது நிறுத்துறதுக்கு ஒரே வழின்னா பயம் வரணும். இப்படிலாம் நம்ம கூப்பிட்டோம்னா அவங்க வெளியே போய் சொல்லிடுவாங்களே அப்படின்ற ஒரு பயம் கண்டிப்பா இருந்தாதான் இது நடக்காது. இல்லைன்னா இது கண்டிப்பா வந்து நாட் ஒன்லி இன் சீரியல், நாட் ஒன்லி இன் சினிமா, எவ்ரிவேர் ஒரு பயம் இல்லைன்னா இவனுங்க ஆடுவானுங்க. அதுவும் நம்ம வந்து மேல் சாவனிசம்னு சொல்றதா, ஆண் ஆதிக்கம்னு சொல்றதா, இல்ல இது வந்து என்ன கேவலமான விஷயம் சொல்றதான்னு தெரியல. நம்ம எல்லா இடத்துலயும் பார்க்கலாம், எனி ஃபீல்டு. கல்கட்டால பார்க்கலையா? ஸோ இதுக்கெல்லாம் ஒரு பயம் வேணும். ரெண்டாவது, இதை வந்து எல்லாருமே வந்து ஒரே மாதிரி வந்து ஹேண்டில் பண்ண முடியாது. சில பேர்லாம் பாவம், அவங்களோட எக்ஸாம்பிள் சொல்லுங்க. நீங்க பார்த்து கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த பொண்ணு ஏமாறுது, ஆனா எதுவும் பண்ண முடியல, அந்த மாதிரி தான் இல்ல. அந்த மாதிரி 2-3 பொண்ணு நானே காப்பாத்தி விட்டுருக்கேன். நானே காப்பாத்தி சொல்லிட்டீங்களா? சரியில்ல இல்லனா இது கிளம்பு, உனக்கு ஆக்டிங்கே வேணாம், நீ கிளம்பு, நீ போய் ஒழுங்கா படிச்சு வேற வேலையை பாரு. மிகப்பட்டி சொல்லல. அப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து நான் காசு செலவு பண்ணி அவங்களுக்கு வந்து வேற ஒரு ஒரு கோர்ஸ் படிக்க வச்சு, நீங்க போமா, நீ வேலையை பாருமா, சில விஷயங்களை பண்ண முடியும். சில நேரங்கள் என்ன ஆயிடுது, அது சில பேருக்கு வாட் இஸ் யோர் ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம ஒண்ணுமே பண்ண முடியும். இது நான் வந்து நான் பண்ணது நான் ஒன்றும் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல வரல. என் ஒய்ஃப் ஒரு ஆக்ட்ரஸ், எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, எனக்கு எங்க அம்மா எங்க அக்கா இருக்காங்க. ஸோ எனக்கு தெரியும் நம்ம வந்து பெண்களை வந்து இமோஷனல் பிளாக்மெயில் பண்றதோ, சில பேருக்கு அந்த நேரத்தில் பாவங்க, அவங்களோட குடும்ப கஷ்டம் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. ஏங்க இது வேணாம்னு சொல்ல முடியாதா? பொண்ணுங்க எங்க நிம்மதியா போக முடியும்? ஒரு பொண்ணுங்களை நிம்மதியா பஸ்ல ஏறி போக முடியுமா? ஸோ இதுல இருக்கு ஆம்பளைங்களா பார்த்து திருந்தினாதான் உண்டு. சரி சரி சரி. ரெண்டாவது பயம் இருக்கும். சரி, இப்போ இந்த சம்பள விஷயம் இந்த பத்தி எல்லாம் பேசணும்ல. சினிமால வந்து இப்போ கரண்ட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, காஸ்ட் ஜாதி எல்லாம் பார்க்காத ஒரே இடம் தியேட்டர்னு சொல்லுவாங்க. ஆனா இப்ப சினிமாலயும் பயங்கரமா அந்த ஒரு காஸ்ட் விஷயம் எல்லாம் அதிகமா போயிட்டு தான் இருக்கு. சீரியல்லயும் இந்த ஒரு காஸ்ட், ஓகே இவங்க நம்ம ஆளுங்கப்பா இவங்க, அந்த விஷயம் எல்லாம் போகுமா? டவுட்டா கேக்குறேன். சீரியல் ரொம்ப போகாது. ஒரு காலகட்டத்துல ரொம்ப, நான் இருந்த டைம்ல இருந்துச்சுன்னா எப்படி அந்த கம்பெனிஸ், அந்த மாதிரி கம்பெனிஸ் இப்பவும் அந்த மாதிரி கம்பெனிஸ் இருக்கு. இந்த குறிப்பிட்ட இவங்க இந்த அவங்க காஸ்ட்ல இருக்க அவங்களுக்கு அதிக வாய்ப்பு. சரி சரி. அவங்க எப்போதும் கொஞ்சம் மேல அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அவங்க இதெல்லாம் இருக்கும். அப்போ நம்மள வந்து ஒரு மாதிரி தான் பார்ப்பாங்க. நம்ம பாக்குறதுக்கு ரொம்ப எப்படி அவங்களுக்கு எப்படி தெரியும் உங்க காஸ்ட்லாம்? ப்ரோ பேசும் போதே தெரிஞ்சிடும் ப்ரோ. என்னோட லாங்குவேஜ் வச்சே கண்டுபிடிச்சிருவானுங்க. இவன் பேசுற தமிழ்லயே தெரியுது இவன் லோக்கல் அப்படின்னு. நான் லோக்கல் தான் இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. அது ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ரெண்டாவது எங்க அப்பா வச்சு என்ன கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனா இப்ப அப்பா வச்சு கண்டுபிடிச்சிருவாங்கன்னா, அப்பா பண்ணாத ஆக்டர் இல்ல, அவ்வளோ சாதனை படைச்சிருக்காரு, அது எல்லாத்தையும் தண்ணி அந்த காசு தான் முன்னாடி வருமா ப்ரோ? ஜெயிச்சிட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பணம் நம்ம கிட்ட ஜெயிச்சு நிறைய பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப 2 காஸ்ட் தான். அப்ப பணக்காரன் ஏழை. ஏழையாவே நம்ம ரொம்ப இந்த ஒண்ணு ஜெயிக்காம இந்த லெவல்ல இருக்கோம்ல, அப்போ நம்மள வந்து வச்சு செய்வாங்க. அதெல்லாம் உண்மைதான். சரி, உங்களை செஞ்சிருக்காங்களா? காசுல நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? செஞ்சிருக்காங்க. ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். எப்படி எனக்கு புரியல கரெக்டா. ஏற்கனவே போன வாட்டி ஒரு வாட்டி இது பேசியிருந்தோம். ஒரு கம்பெனி, அது சொல்ல வேண்டாம் ஏன்னா அது நல்ல ஒரு கம்பெனி. அந்த டைரக்டரும் அங்க இருக்க ஒரு ஆர்டிஸ்டும் நான் நடிக்கும் போது, அப்போ வந்து லைவ் டப்பிங் இருக்கும், பின்னாடி தான் பண்ணோம். என்னோட தமிழ்ல வந்து மெட்ராஸ்ல அங்கே வந்துடும். ஸோ இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் சொன்னாங்க, ஓ இவன் அவனா? ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் இவனுக்கு வந்து ஸ்பீச் தெரப்பி கொடுக்கணும்னாங்க. அது நல்லா பேசணும், இந்த மாதிரி பேசணும். முதல்ல நம்ம ஒருவேளை திக்கி பேசுகிறோமோ அதுக்காக சொல்கிறாங்களோ அப்படின்னு தெரியல. அப்புறம் தான் தெரிஞ்சு என்னோட ஸ்லாங்குக்கு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்ற போது சொல்லும் போது தான் ஓகே, நீ வந்து என்னோட இதை நீ பேஸ் பண்ணுற, காஸ்ட் பேஸ் பண்ணி ஒரு சீரியலில் வந்து என்னை வந்து குஷ்பு மேடம் காஸ்ட் பண்ணாங்க, ஏன்னா ஹீரோவை காஸ்ட் பண்ணாங்க. சோனியா அகர்வால் தான் ஹீரோயின். அப்பா அதுலேருந்து ஒரு ஆர்டிஸ்ட்டு, இவன் வந்து இதில் கரெக்ட் கிடையாது, இதுக்கு வந்து யார் இருக்கணும்னா நம்ம ஆளுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 4-5 பேரை வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது குஷ்பு மேடம் சொன்னாங்க, ஷட் அப், ஐ எம் த ப்ரொடியூசர், ஸ்ரீக்கு நான் சான்ஸ் கொடுக்குறேன்ட்டு எனக்காக பேசினவங்க குஷ்பு மேடம். ஸோ இதெல்லாம் தாண்டி தான் வந்துருக்குறோம். ஓகே சரி, இப்போ நிறைய விதமான விருதுகள்லாம் நடக்குது. அப்பப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி சீரியல் விருதுகள், நான் சொல்றது பொதுவா எல்லா சேனல்லையும் தான். இப்போ இந்த விருதுகள் வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, மக்களுக்கு பிடிச்சவங்க, ஃபேவரட் பீப்புள்ஸ், ஆர்டிஸ்ட், அந்த கேட்டகரி பார்த்தாவே மாமியார் மாமனார் நிறைய கேட்டகரி இருக்கும். இது உண்மையிலே உங்களுக்கு எப்பாச்சும் ஒரு வருத்தம் கொடுத்துருக்கா? இது நடிப்பை பேஸ் பண்ணி இதெல்லாம் தாண்டி? சத்தியமா நடிப்பை பேஸ் பண்ணி இல்லையா? இது எதை பேஸ் பண்ணி? இல்ல, இப்போ வானத்தை போலல வந்து 3 வாட்டி நான் வந்து 2 வாட்டி வந்து பெஸ்ட் அண்ணன் அப்படின்னு சீரியல் வாங்கினேன். அது என்னன்னு தெரியல, அண்ணனுக்கு தனியா ஆக்டிங்கான்னு தெரியல. ஓகே, பெஸ்ட் அண்ணன் வாங்கினேன்.
அப்போ எனக்கு வாங்கும்போது கூட எனக்கு என்ன நான் சொல்றேன்னா, ஒரு வாட்டி கொடுத்தீங்க, இன்னொரு வாட்டி நான் மட்டுமா, என்ன ரீசன்னா அது பிரைம் டைம்ல இருந்துச்சு, டிஆர்பி நல்லா இருந்தது. ஓகே சினிமாலையும் அப்படிதான், நல்லா ஓடுற படங்களுக்குன்னு சில அவார்டு இருக்குல்ல, அந்த மாதிரி தான். சில பேர் வந்து எனக்கு அவார்டு கொடுத்தே ஆகணும்னு சண்டை போட்டு வாங்குறவங்களும் இருக்கு. அப்படியா? ஆமா ஆமா ஆமா, எனக்கு கொடுத்தே ஆகணும், இல்லைன்னா நான் சீரியல் விட்டு போயிடுவேன்னு சொல்றவங்களா இருக்கிறாங்க. ஸோ இதுல வந்து நம்ம கேட்டகரைஸ் பண்ண முடியாது. இதுல வந்து சேனலுக்கு வேண்டியவங்களுக்கு சில டைம்ஸ் கிடைக்கும், சில கேரக்டர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு நம்மளுக்கு தெரியும். ஓஹோ, இந்த கேரக்டர் நிஜமாவே சூப்பரா பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம இறந்து போன நம்ம மாரிமுத்தன் இருக்கார், அவருக்கு வந்து கொடுத்தாங்க அந்த சீரியல்ல. அந்த மனுஷன் வந்து அது நம்மளுக்கு தெரியும், பார்க்கும் போதே தெரியும். சில நேரங்கள் எனக்கு கொடுக்கும் போது எனக்கு தெரியும், ஐ டோன்ட் டிசர்வ்னு எனக்கு தெரியும். ஐ டோன்ட் டிசர்வ், இட்ஸ் ஒன்லி ஃபார் தி ப்ராஜெக்ட். இந்த சீரியல்ல நம்ம இருக்கிறனால தான் கொடுக்குறாங்க, அது வந்து இருக்கு. சில பேர் ரொம்ப உள்ள இருக்க சில விஷயங்கள்ல ஃபேவரட் ஆக்டர், ஆமா சார் ஓட்டு போட்டது அவனுக்கு தான் ஜாஸ்தி வந்துச்சு. ஓட்டு போட்டு இருக்கிறதுக்கு நம்ம நம்ம எம்எல்ஏ எலெக்ஷனா, இல்லைன்னா மந்திரி இது எம்பி எலெக்ஷனா? நீ ஒரு 4 ஜட்ஜை வச்சு அவன் நல்லா நடிக்கிறானா அவனை பார்த்து கொடுக்கணும், அதுக்கு ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட் உயிரை கொடுத்துருவான். இதில் நிறைய இருக்குது. இது என்ன ஆகிடும், இவருக்கு கிடைக்கலன்னு இவர் வந்து பொறாமையில் பேசுறாரு. இல்லை, கடவுள் புண்ணியத்தில் எனக்கு இது கிடைச்சிருக்கு, பட் எல்லாருக்கும் கிடைக்கணுன்றது தான் என்னோட இது. இப்போ டே ஸ்லாட் ஒருத்தர் இருப்பான், 11 மணிக்கு அவன் சீரியல் வந்திருக்கும், அந்த சீரியல் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் அவன் ஈவினிங் ஸ்லாட்ல வந்தவனோட பிரைம் ஸ்லாட்ல வந்தவனோட ரொம்ப நல்லா நடிச்சிருப்பான். ஆமா ஆமா ஆமா. அப்போ நடிப்புக்காக அது கொடுத்தானே ஆகணும். ஓகே ஓகே, இந்த கண்ட்ராவிலாம் மாறணும். சரி, ஓகே. ஸோ ஃபைனலாக எனக்கு தெரிஞ்சு நிறைய படங்கள் இப்போ நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்படும். அதில் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் அமரன், இப்போ அடுத்த மாதம் ரிலீஸ், அதுவும் தீபாவளி ரிலீஸ் சொல்லிட்டாங்க. எப்படி வந்திருக்க படம், உங்களுடைய ரோல் எப்படி? நான் வந்து உண்மையாக சொல்கிறேன், நான் இந்த ரொம்ப ஒரு குட்டி ரோல் தான். சரி, அதில் வந்து ஆக்சுவலாக கேரக்டர் இல்லை, கேரக்டர் எனக்கு கொடுக்கணுன்றதுக்காக கொடுத்தாரு. சரி சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி கசின் தான் ப்ரொடியூசரு மகேந்தர். ஸோ அதனால, பட் எனக்கு அது என்னன்னா, நான் சின்ன வயசுலேருந்து மிலிட்ரியில் சேரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். வீட்டு வீட்டுலாம் ஓடி இருக்கிறேன் நவீன், மிலிட்ரிக்கு சேரணும்னா வீட்டு வீட்டுலாம் ஓடி ரயில்வே ஸ்டேஷன் வாசலில் படுத்து நைட்டு போலீஸ் ஸ்டேஷன் போலீஸ் பிடிச்சிட்டு, ரயில்வே போலீஸ் நைட்டு வீட்டில் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதெல்லாம் நடந்துருக்கு. அந்த மாதிரி ஒரு சோல்ஜர் கேரக்டர் எனக்கு கிடச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரெண்டாவது, முக்குந்துன்ற ஒருத்தர் இருக்கிறார். இப்போ நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு மணிமேகலைக்கு ஜஸ்டிஸா இல்லை பிரியங்காக்கு ஜஸ்டிஸான்னு பேசிட்டு இருக்கிறோம். ஆனால் முக்குந்துன்னு ஒருத்தர் யாருன்னு எத்தனை பேர் கேட்டால் தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவர் நம்ம ஊர் ஆர்மி கமாண்டர், அவர் வந்து நம்மளுக்காக உயிரை விட்டார். காஷ்மீர் தீவிரவாதிகள் கூட சண்டை போடும் போது நம்ம நாட்டுக்காக உயிரை விட்டார். அவரை பற்றி நம்மளுக்கு யாருக்குமே தெரியாது, அதை பற்றி நம்ம கவலையும் கிடையாது. நம்ம வந்து குக்வித் கோமாளியில் தான் நம்மளோட மைண்டு ஜாஸ்தி இருக்கும். நான் தப்பு சொல்லலை, அது என் சீரியலாக கூட இருந்துட்டு போட்டோம், அது என் சீரியலாக என்ன வந்துன்னு நம்மளாம் ஒன்றுமே கிடையாது. எனக்கு காசு கொடுக்குறாங்க, நான் நடிக்கிறேன். பட் அவங்களாம் உண்மையான ஹீரோஸ். ஒரு 3 மாதம் அவங்க கேம்ப்லேயே தங்கி அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எல்லாமே பார்த்தோம். எல்லோரும் கூகுள் பண்ணி அமரன் படம் வரத்துக்கு முன்னாடி முகுந்த் அப்படின்றவர் யார், நம்ம தேசத்துக்கு அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்துட்டு அது கனெக்ட் ஆகிட்டு போய் படத்தை பார்க்கணும். ஓகே, சிவகார்த்திகேயன் இல்ல ஆடியன்ஸ் ஏத்துப்பாங்களா? ஏன்னா நான் இல்ல எதுக்காக கேக்குறேன்னா, எப்பயுமே ஒரு சிவகார்த்திகேயன் வந்து ஒரு மாதிரி ஜாலியா ஃபன்னா அப்படியே பார்த்தோம். டாக்டர்ல கூட ஒரு நிறைய பேசாம ஸ்ட்ரிக்டா இருந்தா எல்லாம் என்ன சொன்னாங்க, இவர் ஒரு மாதிரி கேஷுவலா தானே இருக்கணும், இவர் ஏன் இவ்வளவு ரிஜிடா இருக்காரு? படம் ஓடிச்சா ஓடலையா? படம் ஓடிச்சு. இந்த படம் நான் கண்ணால பார்த்தேன். 10 பக்க டைலாக் 20 பக்க டைலாக் சிங்கிள் டேக்ல போறாப்புல மனுஷன். அதுக்காக உடம்பு எவ்வளவு வர்த்திக்கிட்டாப்புல. ரெண்டாவது சொல்றேன், இந்த படத்துக்கு ஆப்டான ஹீரோ அவர் தான். அப்படியா? நீங்க படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சூப்பர், ரைட். உங்களுக்கு என்ன மாதிரி எவ்வளவு ஒரு எதிர்பார்ப்போட இருக்கீங்க அமரனுக்கு? அது ஒரு சந்தோஷம் தானே, என்னதான் நிறைய சின்ன திரையில பண்ணாலும் அந்த பெரிய திரை. ப்ரோ, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, என்ன நீ தெரியல ஒரு சீன் வர, என்ன நீ விக்ரம்ல பின்னாடி நிக்கிற? சீரியல்ல நான் ஹீரோ முன்னாடி நிற்பேன், சினிமால நான் ஜீரோ, நான் பின்னாடி தான் நிற்பேன். எனக்குன்னு ஒரு டைம் வர வரைக்கும் நான் பின்னாடி தான் நிற்பேன். நான் ஒரு நல்ல நடிகனாக இருக்கும்னு ஆசைப்படுறேன். ஸோ அமரன் மாதிரி ஒரு 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 பயோபிக்ல நம்ம தமிழ் படங்கள்ல மிலிட்ரி சம்மந்தப்பட்ட படங்கள் ரொம்ப கம்மி. நம்ம எங்க மிலிட்ரிக்காரங்களை மதிச்சிருக்கோம்? மிலிட்ரிக்காரங்களை பார்த்தா என்ன கேட்போம்? கேன்டீன்ல ரம் எவ்வளோன்னு கேட்போம், வேற என்ன கேட்போம்? நீ என்ன கஷ்டப்பட்ட, நீ குளிர்லையும் வெயிலையும் எவ்வளோ கஷ்டப்படுற, அவன் குடும்பத்தை விட்டு அங்கே எங்கே எப்படி இருக்கிற? நான் பார்த்துருக்கேன், என் கண்ணு முன்னாடி நான் ஷூட்டிங் நடக்கும்போது 3 சோல்ஜர்ஸை தீவிரவாதிங்க சுட்டு கொன்னதை நான் பார்த்துருக்கேன். அங்கே இருக்கவங்களாம் என்னோட தமிழ் நாட்டுக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அவங்க கூட தான் சாப்பிட்றது, அவங்க கூட தான் தூங்குறது. எத்தனை பேர் உயிரை விட்டுருக்காங்க. இங்கே ஜாலியாக இருக்கிறோம். அந்த குளிர்லையும் வெயிலையும் மழையிலையும் அந்த கன் எடுத்துகிட்டு அவங்க நின்றுட்டு இருக்கிறதுலாம்
அவங்க தான் உண்மையான ஹீரோஸ். சூப்பர். அவங்க கூட ஒரு 3 மாசம் டிராவல் பண்ணது வந்து பியூட்டிஃபுல். ரொம்ப அழகா சொன்னீங்க. ஹோப்ஃபுல்லி நீங்க சொல்லும் போதே அந்த படம் மேல இருக்க அந்த ஆர்வம் இன்னும் அதிகமா இருக்கு. ஸோ கண்டிப்பா சின்ன திரை போல பெரிய திரையிலும் உங்களை இன்னும் பெருசா பார்க்க ஆசைப்படுறோம். சரி, இப்போ நீங்க இவ்வளவு நேரம் உங்ககிட்ட பேசுனதுல இருந்து உங்க நிறைய ஒரு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். ஆனா ஒரு 10 பேர்கிட்ட ஸ்ரீ பத்தி கேட்டேன்னு வைங்க, குறைஞ்சது 8 பேர் வந்து அவரா சும்மா தேவையில்லாம கோவப்படுவாரு, செட்ல இது பண்ணுவாரு, ஒரு மாதிரி நெகட்டிவாவே எல்லாம் சொல்றாங்க. ஏன்? பரவாயில்ல, நிஜமாவே கோவப்படுவேன். ப்ரோ, ஒருத்தனுக்கு எப்போ கோவம் வரும்னா அவன் கரெக்டா இருக்கணும்னு நினைக்க, ஒரு விஷயம் கரெக்டா இருக்கணும்னு நினைக்கும்போது கண்டிப்பா கோவம் வரும். இவங்க கிட்ட நல்ல பேர் வாங்கி என்ன பண்ண போறோம்? எண்ட் ஆஃப் தி டே நான் தூங்கும்போது நிம்மதியா தூங்குவேன். எனக்கு ஒரு விஷயம் கரெக்டா இல்லைனா கோவம் வரும். செட்ல கூடவா? செட்ல தான் ஜாஸ்தி வரும். ஏன்னா செட்ல தான் எதுவுமே கரெக்டா இருக்காது. ஏன்னா ஒரு ப்ரொடியூசர் அவ்வளோ காசை உள்ள இன்வெஸ்ட் பண்றான், இது என் லைஃப் இருக்கு, இவ்வளவு வருஷம் நம்மகிட்ட அவங்க சொல்றது எல்லாத்துக்கும் நம்ம மண்டையை ஆட்டிட்டு போகணுன்ற அவசியம் கிடையாது. ஒரு விஷயம் தப்புனா தப்பு. இப்போ நான் பண்றது ஒரு தப்புன்னு நீங்க சொன்னீங்கன்னா, சாரி ப்ரோ நான் பண்ண தப்பு அப்படின்னு சாரி கேட்டுப்பேன். எனக்கு தப்பு இல்லை, நான் பண்றது கரெக்டுன்னா அது எப்பேற்பட்டவனா இருந்தாலும் சுற்றி வளைச்சி போட இது மணிமேகலையோட டைலாக் இல்லை. வாழ்க்கையில் நிறைய பேர் செல்ஃப் ரெஸ்பெக்டை தாண்டி வேற எதுவுமே பெருசுல நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இது உண்மை. அடிக்கடி நான் செட்டை சொல்ற ஒரே விஷயம், இந்த பார் உலகத்திலே ரொம்ப காஸ்ட்லியான விஷயம் என்னோட சுயமரியாதை, அதுல யாராவது கையை வச்சாங்கன்னா கையை உடைச்சிருவேன். ஸோ அது இருக்கு. ஸோ அந்த கோவக்காரா இருக்க தப்பு இல்லை. ரைட் சார். நீங்க ரொம்ப கோவப்பட்டது சமீபத்தில் கோவப்பட்டு பெரிய சண்டையில போய் முடிஞ்சு, இல்லை சீரியல்ல இருந்து உங்களை தூக்கி இல்லை இவர் வேணாப்பா அந்த மாதிரிலாம் ஆயிருக்கா? சீரியலை விட்டு ஏன் தூக்க மாட்டாங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே சேனலுக்கு போகும்போதோ, இப்போ ரவி சார் சொல்றேன்னா, அவர் எனக்கு என்னோட வெல்விஷர். அவர்கிட்ட என்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணும்போது அவர் என்ன சொல்லுவாரு, அவரு வந்து அந்த சீனு நல்லா இருக்குன்னு கோவப்பட்டிருப்பாரு, மற்றபடி அவர் கோவப்பட மாட்டாரு. அதனால என்கிட்ட யாருமே சேனல் சைட்ல இருந்து யாருமே கேட்டது. மற்றவங்க கேட்பாங்க, சார் இப்படியே வச்சுக்கலாம், இல்லை இங்க ஒன்று வைங்க, இங்க ஒன்று வைங்க, ஏன் வைக்க மாட்டீங்க, ஏன் இப்படி பண்ண மாட்டீங்க? சில பொண்ணுங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், சார் அவர் வந்து எனக்கு ஆக்டிங் இப்படி அப்படின்றாரு. ஆமாமா, நான் கேட்பேன், அந்த பொண்ணு எந்தாவது பொண்ணுங்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்றேன், இவர் கையை பிடிச்சி இழுத்தாரு, இவர் தப்பா எஸ்எம்எஸ் பண்ணாரு, இப்படி பேர் வந்தாதான் கெட்ட பேர். ஒழுங்கா நடிங்க, நம்மளாம் ஒழுங்கா நடிக்கலாம் அப்படின்னு சொல்றது தப்பு கிடையாது. அதே மாதிரி அவங்க வந்து என்கிட்ட வந்து நீ ஒழுங்கா நடி இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா கேட்டுப்பேன், கண்டிப்பா கேட்டுப்பேன். சரி, யாராச்சும் நீங்க சொல்றீங்க ஒரு பொண்ணு இந்த மாதிரி நடிமா, முதல்ல நீங்க ஒழுங்கா நடிங்க, அப்புறம் வந்து என்கிட்ட சொல்லுங்க. நடிச்சு காமிச்சிருவேன். என்ன பண்ணுவேன்னா, இந்த சினி பண்ணாங்க இப்படி பண்ணுங்க நடிச்சு காமிச்சிருவேன். சரி, நான் பண்றதுலாம் கரெக்ட்னு சொல்ல வரல. அதே மாதிரி இன்னொருத்தங்க யாராவது நான் ஷூட்டிங்ல நடிக்கும் போது செட் அசிஸ்டன்ட் பசங்க இருப்பாங்க, எல்லாருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீயண்ணா இது வேணாண்ணா, இது இப்படி பண்ண, இது நல்லா இல்லைண்ணா, ஓகேடா ஒன்னொரு போகலாம்டா, அது பண்ணிப்பேன். ஸோ நான் பண்ணுறது கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன். ப்ரோ நான் அதான் தப்பாக பண்ணால் கரெக்ட் பண்ணால் தான் எனக்கும் தெரியும். இப்போ நான் பேசும்போது நீங்களே வந்து இல்லை ஸ்ரீ நீங்கள் பேசுகிறது தப்பு, நீங்கள் இப்படி கிடையாது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் அதை கேட்டுப்பேன், கண்டிப்பாக கேட்டுப்பேன், அதை நான் ஆர்கியூ பண்ண மாட்டேன். ரைட், சூப்பர் பிரதர். அண்ட் ஃபைனலாக எத்தனையோ இப்போ அந்த கடைசி ஒரு 22 வருஷம் பயணம் இது உங்களுக்கு, எத்தனை பேர் இந்த ஒரு சாதனை பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. நீங்கள் பண்ண ஒரு 4 சீரியல் வந்து 1000 எபிசோட்ஸ் கிராஸ் பண்ண ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இல்லை? அதுல எது உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் இல்ல அந்த நாள்ல? நான் பண்ண சீரியல் 1000 எபிசோட கிராஸ் பண்ணல. 1000 எபிசோடு கிராஸ் பண்ண சீரியல்ல நான் இருந்தேன். சரி, ஓகே. அதுதான். அது என்னன்னா அந்த வண்டியில நம்ம ஏறிக்கிட்டோம், சக்சஸ்க்கு போற வண்டியில நம்ம ஏறிக்கிட்டோம். சரி. எனக்கு எல்லாமே எனக்கு ஒரு ப்ராஜெக்ட், இப்போ பொம்மலாட்டம் 1200 சில்லற போச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. நல்ல ப்ராஜெக்ட், அதுல இருந்தோம். யாரடி மோகினி 1250, சஞ்சீவ் போயிட்டு அந்த சீரியல் ஸ்ரீ பண்ணா நல்லா இருக்காது, ஸ்ரீ வேஸ்ட்டு இப்படின்னு எல்லாரும் சொன்னவங்க மத்தியில் 1250 போச்சு. அது எனக்கு பெருமை. அது என்னால் போல, கதனால் தான் போச்சு. அதே மாதிரி இப்போ வானத்தை போல அந்த ஹீரோயின் போயிட்டாங்க, சீரியல் முடிய போகுது அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு 1200 எபிசோட் போனது. ஸோ இது எல்லாமே நல்ல ப்ராஜெக்ட்ஸு, அதில் நான் இருந்தேன். ஸோ இது ஜீசஸ் கொடுத்த கிஃப்ட். ஓகே. ஸோ அடுத்து என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு? உண்மையை சொல்லட்டுமா? உண்மையை சொல்ல போனால் ஒன்றும் ப்ராஜெக்டே வரல. வந்ததுன்னா வேலை செய்யணும், அவ்வளோதான். இல்லை நான் டிசைட் பண்ணுறேன் இந்த கதை கரெக்டாக இருக்குமா, ஒரு வெங்காயமும் வரல, ப்ராஜெக்ட் வரல, வந்துச்சுன்னா நடிப்பேன். ஓகே. சூப்பர் பிரதர். ஸோ முதல்ல ஆரம்பத்துலேயே முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் இந்த இன்டர்வியூ ரொம்ப கேஷுவலாக வரணும்னு எதிர்பார்த்தேன். அதுக்கேற்ற மாதிரி இன்டர்வியூ நடுவில் ஒரு மழை நின்று டீ கடை போயிட்டு ஒரு பெரிய மவுண்ட் ரோடே ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம். பட் இருந்தாலும் ஆஸ் யூஷுவல் இட் வாஸ் வெரி கேஷுவல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இவ்வளவு கோவம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னுவாங்க. அதுக்கு ஏற்ற போல உங்ககிட்ட கோவமும் இருக்கு, நடிப்பும் இருக்கு, நல்ல குணமும் இருக்கு. கோவம் எனக்கு தெரியும், குணம் இருக்கு, நீங்க சொன்னீங்கன்னா ஏத்துக்கிறேன். கண்டிப்பா. ஸோ ஆல் தி பெஸ்ட். நன்றி. தேங்க்யூ. இந்த இன்டர்வியூவை பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். ஸோ என்னோட வியூஸை தான் நான் ஷேர் பண்ணேன் தவிர நான் சொன்னது கரெக்டுன்னு நான் சொல்லலை. ஸோ கலாட்டா வியூவர்ஸுக்கு என்னோட வாழ்த்துக்கள். காட் பிளஸ் யூ.
தேங்க்யூ. ஒரே வெட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். Experience your dream retirement life for a day. Ananya Snananani Homes, Coimbatore. Madurai Jigardanda Factory. True tradition, authentic taste.